character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers and promising. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. ஸோ தற்போதைக்கு நீங்கள் 11th தான். இப்போ 11th டுவெல்த்து போக போகிறீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ 12th கிளாஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம் கிளாஸ். அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ஃபிசிக்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படியே நான் 11th உங்களுக்கு எடுத்திருப்பேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம 12th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர்ஸ் கண்டினியூஸ் பண்ண போகிறோம். 11th என்ன படிச்சிங்களோ அதில் வந்து கண்டினியூஸாக நம்ம 12th நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 12th ஒரு கிளாஸ் நான் யூடியூப் கிளாஸ் போடும்போதும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக நான் போடுற கிளாஸஸ் வாட்ச் பண்ணி என்ன நம்ம ஹோம் ஒர்க் கொடுக்குறோமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஹோம் ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். அதை கரெக்டாக டெய்லி நடத்துறத டெய்லி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாகிடும். ஸோ லாஸ்ட் டைம் படிக்கிறது, ஸோ முன்னாடியே உங்களுக்கு நிறைய டைம்ஸ் இருக்குது. ஸோ நடத்துறத ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாகிடும். பட் ரெகுலரிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் சாப்டர் என்னென்னா தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி அப்படின்னான்றதுனா 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னது, அதில் வந்து எலக்ட்ரான்ஸ், சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸு, கெப்பாசிட்டர்ஸ், இதெல்லாம் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. சம் பேசிக் மட்டும் படிச்சிருப்பீங்க எலக்ட்ரிசிட்டி அப்படின்றதுல. இப்போ நம்ம டீப்பாக நம்ம இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றத நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ டீப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இப்போ எலக்ட்ரிசிட்டி எதுலேருந்து வந்தது அப்படின்றது அதனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் வந்து மேக்னட்டிசம். ஸோ அதில் வந்து எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் எப்பயுமே வந்து கம்பேரட்டபிள் தான். மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரிசிட்டியில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்னட்டிசமில் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே கம்பேரட்டபிள் தான். ஸோ அதனோட ஹிஸ்டாரிக்கல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரோல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் த டே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கூலும்ஸ் லா, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கூலும்ஸ் லா அப்படின்றது வெரி வெரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அவர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்னென்ன அப்படி சொல்லியிருப்பார். அதாவது கூலும்ஸ் லானா எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் கால்குலேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் த வேரியஸ் சார்ஜ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், காஸ் லா அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கண்டக்டர்ஸ், போலரைசேஷன், கெப்பாசிட்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், பேரலல் காம்பினேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம், டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எப்படி வந்து பேசிக்காக எலக்ட்ரிசிட்டி வந்தது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோமேக்னட்டிசம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் த ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் த மாடர்ன் 21st centuries. ஸோ இப்போ 21st century அப்படின்றது இப்போ இருக்கிற சென்ச்சுரிஸ். ஸோ இதில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு ஃபிசிக்ஸ் அப்படின்றது சொல்லிடுறாங்க. ஆர் primarily due to the understanding of electromagnetism, the force we can experience everyday life, the electromagnetic natures except gravity. ஸோ gravity பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் in standard 11th we can studied about the gravitational force, டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ரா. அதே போல் நம்ம என்னென்ன இதில் படிக்க போகிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஸோ அதில் ஃபோர்ஸில் வந்து டென்ஷன் என்னென்னு படிக்க போகிறோம், ஃப்ரிக்ஷன் என்னென்னு படிக்க போகிறோம், நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு படிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் ட்ரீட்டட் தம் டு பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த each of being separated natural force. But what is the origin of these forces is now understand that except the gravity, all the forces which are the experience in the everyday life. So என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது, இப்போ எப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து கம்பேரட்டிவ் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம எவ்ரிடே லைஃப் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் இஸ் புஷ் த ஆட்டம்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், இன்டராக்ட் இன் த ஆட்டம்ஸ், the objects and this interaction is basically electromagnetic interaction. இப்போ வந்து
ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தொடுறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம எதில் நம்ம தொடுறோமோ ஸோ அதில் இருக்கிற ஆட்டம்ஸு, அதே போல் எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம தொடுறோமோ அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் ரெண்டுத்துக்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டில் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நிறைய இருக்கும், ஆட்டம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஆட்டம்ஸ்குள்ளே என்னென்னா இன்டராக்ஷன் அப்படின்றது இருக்கும். அந்த இன்டராக்ஷன் என்ன இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். when we stand the earth's surface, the gravitational force and acts downwards and the normal force acts upwards. The counterbalance the gravitational force. What is origin of this normal force? It arises due to the electromagnetic interaction of the atoms surface of the earth with atoms present in the feet of the person. Though we are attracted by the gravitational force of the earth, we stand on the earth on the because electromagnetic force of the atoms. அப்போ ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா அதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. எப்பயுமே எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆட்டம்ஸுக்குள்ளேயும் என்னென்னா இன்ட்ராக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ தட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இஸ் மூவ்ட் ஆன் த சர்ஃபேஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் resists motion of the object. This is static friction arises due to the electromagnetic interaction between the atoms present the object and atom surface. The kinetic friction also has a similar origin. The static friction அப்படின்றது இருக்கும். ரெண்டு ஆட்டம்ஸ்க்குள்ள ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்க, எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பேசிக்காக எப்படி வந்தது அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா the charging of the rubber rod and the glass rod are different from the one another. எப்பயுமே வந்து glass rodம் சார்ஜ் ராட், அதாவது சார்ஜிங் ஆஃப் த ரப்பர் ராட் எடுத்துனா ரெண்டுமே வந்து வேறு, ரப்பர் ராட் வேறு, கிளாஸ் ராட் அப்படின்றது வேறு. ஆனால் ரெண்டுமே வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். நம்ம ரெண்டுமே வந்து நம்ம ரப் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்றத கொடுத்துருவோம். அந்த சார்ஜ் ரப்பர் ராட் ரிப்பல்ஸ் அனதர் சார்ஜ் ரப்பர் ராட். இப்போ ரெண்டு சார்ஜ் ரப்பர் ராட் எடுத்துட்டோம்னா ஒரு ரப்பர் ராடையும் இன்னொரு ரப்பர் ராடையும் சேர்த்து வைக்கும் போது என்னன்னா அது ரிப்பல் பண்ணும். நம்ம ஆல்ரெடி மேக்னெட்டிஸில் படிச்சது தான். மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்ஸ் அப்படின்றதுக்கும், நார்த் போல் அப்படின்றதுக்கும் சவுத் போல் அப்படின்றதுக்கும். அதில் வந்து ரெண்டு நார்த் போல் நம்ம கிட்ட கூட்டுட்டு போனோம்னா என்னென்னா ரிப்பல் பண்ணும். அதே சேம் கான்செப்ட் தான் இதில். அதை பேஸ் பண்ணி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் நீங்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பல் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஏன்னா ரப்பர் எடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு ரப்பர் ராடை நம்ம கிட்ட கொண்டு போகும்போது அது வந்து ரிப்பல் பண்ணும். அதே போல் கிளாஸ் ராடையும் ரப்பர் ராடையும் நம்ம கிட்ட கொண்டு போது அதை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு தடவை படிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். The charged rubber rod attracts charged glass rod implies that the charge of the glass rod is not same kind of the present in rubber rod. Thus unlike charges attract each other. So mostly the unlike charges attract each other. For like charges means positive and positive. Unlike charge means positive and negative. So positive and negatives வந்து அட்ராக்ட் பண்ணும், லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணாது, ரிப்பல் பண்ணும் அப்படின்றத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே சேம் கான்செப்ட் தான் மேக்னடிசம், அந்த சேம் கான்செப்ட் தான் இது போகணும். அதுக்கும் ஃப்ராங்க்லின் சொல்லியிருக்காரு. Two kinds of charges exist in the universe. In this 18th century, Benjamin Franklin called one type of charge as positive. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது யார் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ், இப்போ எலக்ட்ரிசிட்டின்னு எடுத்துட்டோம்னா அதில் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும் அப்படின்றத யார் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா ஃப்ராங்க்லின், அதாவது பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அண்டர்லைன் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ இந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்றத சொன்னார். And another type of charge is negative. Based on the Franklin convention, rubber and amber rods are negatively charged while the glass rod is positive charge. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் வந்து நெகட்டிவ் சார்ஜ், கிளாஸ் ராட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால் ரப்பர் ராட் பக்கத்தில் நம்ம கிளாஸ் ராட் கொண்டு போகும்போது தட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். If the net charge is zero in the object, it is said to be the electrically neutral. இப்போ நெட் சார்ஜ் ஆஃப் த ஜீரோவாக இருந்ததுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இட் இஸ் செட் டு பி த எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சார்ஜ் ஜீரோவாக இருந்ததுன்னா அது எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இதில் தான் அந்த ரப்பர் ராட், கிளாஸ் ராட் வந்து கொடுத்து சொல்லியிருப்பாங்க. பாசிட்டிவ் அட்ராக்ட் ரிப்பல் பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு பிக்சராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபாலோயிங் ஒர்க் ஆஃப் த J.J. Thomson and Rutherford என்ன சொல்லியிருக்காங்க, லேட் ஆஃப் 19th century சொல்லியிருக்காங்க. பிகினிங் ஆஃப் த 20th century now understand that atom is electrically neutral. Atom is electrically neutral and is made up of negatively charged electrons. Atom வந்து electrically neutral சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஏன்னா ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து சென்ட்ரல் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். சென்ட்ரல் நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் நியூக்ளியஸ்குள்ளே வந்து ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். ஸோ ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோட்டான் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் இஸ் சார்ஜ் லெஸ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் உங்களுக்கு ஆட் ஆகும்போது ஸோ ரெண்டுமே காம்பன்சேட் ஆகிடும். அங்கே என்னன்னா நியூட்ரல் ஆகிடும். அப்போ ஆட்டம் வந்து என்ன சார்ஜஸ் அப்படின்னா நியூட்ரல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூட்ரல் அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் விச் ஹேவ் த ஜீரோ சார்ஜ். ஸோ நியூட்ரான்ஸுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. த மெட்டீரியல் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ்
made up of atoms or neutral in general. When the object is rubbed with the other object, example rubber and silk glass, some of the amount of charge is transferred. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற சார்ஜ் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற சார்ஜ் என்ன ஆகும்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் from the objects to another due to the friction between them. So the object is then said to be electrically charged. So அதான் வந்து electrically charge ஆகுது, charged அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம ரப் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவாங்க, this is electrically charged அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சார்ஜிங் ஆஃப் த ஆப்ஜெக்ட் த்ரூ த ரப்பிங் இஸ் கால்ட் as ட்ரைபோஎலக்ட்ரிக் சார்ஜிங். ஸோ அப்போ சார்ஜ் ரப் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்ஸ் கூட ரப்பிங், ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ரப் பண்ணுறோம். அது வந்து என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட்டில் இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை தான் என்ன சொல்லுவோம், ட்ரைபோஎலக்ட்ரிக் சார்ஜிங். அண்டர்லைன் பண்ணிங்க, முக்கியமான ஒரு ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ். திஸ் கால்ட் as ட்ரைபோஎலக்ட்ரிக் சார்ஜிங். நெக்ஸ்ட்டு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மோஸ்ட்லி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி சார்ஜஸ் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக படிப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது சார்ஜஸ் தான். இதில் முக்கியமான பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சார்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் இந்த யூனிவர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டாலும் ஸோ அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் ஆட்டம்ஸ் அப்படின்றது இருக்கும். விச் அண்ட் டர்ன் ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது வந்து அந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா எது இருக்கும், ஆட்டத்தில் என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்கும்னா ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் த மாஸ் அண்ட் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பார்ட்டிகல். Similarly, the electric charge is another intrinsic fundamental properties of the particle. The nature of the charge is understood through the various experiments performed in 19th century. இப்போ சார்ஜஸோட நேச்சுரல் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு என்னென்னா சம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 19th century 20th century the SI unit of charge is coulomb. This is very important. Underline பண்ணிங்க. So chargeோட யூனிட் what is coulomb. Okay, next conservation of the charge. So Benjamin Franklin argued when one of the objects is rubbed with another object, charges get transferred from the one to another. Before rubbing, both objects are electrically neutral, or rubbing simply transfer the charges. அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ரப் பண்ணும்போது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் பிஃபோர் நம்ம ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ரெண்டுமே வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்குது. பட் ஆனால் ரப் பண்ணதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி என்னன்னா அங்கே சார்ஜ் ஆகிட்டு ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், when the glass rod is rubbed against the silk cloth, some negative charges are transferred from the glass to silk. இப்போ கிளாஸை வந்து நம்ம சில்கில் வந்து ரப் பண்ணும்போது some negative charges கிளாஸ்லேருந்து என்னென்னா சில்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. As a result, the glass rod is positively charged and silk becomes negatively charged. என்னென்னா கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும், சில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் நடக்கும். அதனால் என்னென்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. From this observation, he conclude that charge was neither created nor destroyed. அப்படின்னா இதே சேம் கான்செப்ட் தான் எனர்ஜி. ஸோ எனர்ஜிக்கு பார்த்தோன்னா ஆல்சோ நம்ம சொல்லியிருப்போம், ஸோ இட்ஸ் ஒன்லி வந்து கிரியேட் பண்ண முடியும், டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. எனர்ஜி ஆற்றல் அப்படின்றது அழிக்க முடியாது, அதை வந்து உருவாக்க தான் முடியும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அதே சேம் கான்செப்ட் தான் சார்ஜ் அப்படின்றது. சார்ஜ் இஸ் நெய்தர் கிரியேட்டட் ஆர் நார் டெஸ்ட்ராய்ட். ஓகே, உருவாக்க முடியும், அதை வந்து அழிக்க முடியாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இதை அண்டர்லைன் பண்ணிங்க. இதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் த சார்ஜஸ் அப்படின்றது. கேன் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர். அது என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் as conservation of the charges and is one of the fundamental conservation laws of physics. It stated that more generally in the following way: the total electric charges in the universe is constant and charge can neither be created nor destroyed. So total electric charge is constant. இப்போ total electric charge வந்து constant. என்னன்னா எப்போனா and charge neither to be created nor destroyed. அப்போ சார்ஜை வந்து உருவாக்க முடியும், அழிக்க முடியாது. So in any physical process, the net change of the charge will always be zero. இப்போ net change என்னன்னா mostly வந்து zero அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு important point, அனலைஸ் பண்ணிக்கோங்க. Next வந்து quantization of the charges. So what is the smallest amount of the charges that can be found in nature? The experiments show that the charge on the electrons is minus E and the charge on the proton is plus E. So electron charge வந்து negative charge, proton charge வந்து plus already உங்களுக்கு தெரியும். Here he denotes the fundamental unit of the charge. இதில் E அப்படின்றது fundamental unit, charge ஓட unit. So the charge Q on any object is equal to the integral multiple of the fundamental unit, the charge E, that is Q is equal to NE. அப்போ charge is equal to number of charges எத்தனை இருக்கோ அது கூட என்னன்னா அதனோட fundamental units உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு கிடைச்சிடும். தட் இஸ் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் Q is equal to NE. This quantization of the charges கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். Here N is the integer. இதில் என்ன நம்பர் ஆஃப்
மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குது அதான் இன்டீஜர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. தட் இஸ் 0 +1 +2 +3 அது கண்டினியூஸ் ஆகிட்டே போகும். திஸ் இஸ் கால்ட் as quantization of the electric charge. Robert Millikan's famous experiment found that the value of E is equal to, அதே போல் ஈயோட வேல்யூ கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில் முக்கியமான வேல்யூ, தட்ஸ் E is equal to 1.6 × 10⁻−19 கூலும். திஸ் இஸ் ஃபார் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானோட வேல்யூ. திஸ் 1.6 × 10⁻−19 கூலும் அண்டர்லைன் பண்ணிங்க. ஓகே, த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் -1.6 × 10⁻⁻9 கூலும். சி, அதாவது ப்ரோட்டானுக்கு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ், எலக்ட்ரான் கேட்டாங்கன்னா நெகட்டிவ் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, see, and the charge of the proton is a proton is வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும், எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ்ல கொடுக்கணும். proton is a +1.6 × 10⁻−19 coulomb. When glass rod is rubbed with the silk cloth, the number of charges transferred is usually very large, typically of the order 10⁻10. அப்போ வந்து கிளாஸ் ராடை நம்ம சில்க் கிளாத்தில் வந்து ரப் பண்ணும்போது கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது எவ்வளோ சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அது வந்து 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தட் இஸ் 10⁻10 அது கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை அண்டர்லைன் பண்ணிங்க. திஸ் இஸ் 10⁻10. Okay, so the charge of the quantization is not appreciable at the microscopic level. Hence, the charge treated be continuous, but the microscopic level, the quantization charge plays vital role. Okay, this is இதில் வந்து இது பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சம் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் சம்லாம் வந்து அந்த எக்ஸாம்பிள் சம்லாம் நீங்கள் படிக்கும்போது என்ன ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இப்போ குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். குவான்டிசேஷன் சார்ஜுக்கு வந்து Q is equal to NE. இது n is number of integers, E is the charge of the electron. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போவோம். இப்போ ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணி படிச்சுவீங்க. ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கார்டிங் டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது 1 கூலும் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜில் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், தட் இஸ் Q is equal to NE. தட் இஸ் குவான்டைசேஷன் ஃபார்முலா. ஹியர் சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 கூலும். ஸோ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த 1 கூலும் ஆஃப் த சார்ஜ் இஸ், ஸோ சார்ஜ் வந்து 1 கூலும் வெளியே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த 1 கூலும் சொல்லிட்டு சம்மில் கொடுத்துருக்காங்க. அதனால சார்ஜ் வந்து 1 கூலும் அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த 1 கூலும் ஆஃப் த சார்ஜஸ். இப்போ இதில் நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னும் போது திஸ் இன்டீஜர் n வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ E அந்த சைட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா n is equal to Q divided by E மாறிடும். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஸோ n is equal to Q by E. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இருந்து n வேல்யூ ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ n is equal to E அந்த சைட் போயிடுது, Q by E மாறுது. நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 கூலும் கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வேல்யூ இஸ் 1.6 × 10⁻−19. ஸோ டிவைட் பண்ணினா வர வேல்யூ 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இதை பார்த்துங்க, ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக அப்ளை பண்ணி நீங்கள் எழுதலாம் அப்படி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் கூலும்ஸ் லா. இப்போ வந்து சார்ஜ் நம்ம பற்றி படித்தோம். இப்போ சார்ஜில் கூலும்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ சார்ஜ்னு எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ 2 சார்ஜஸ் அவங்க எடுக்கிறோம். கண்டிப்பாக 2 சார்ஜஸ் நம்ம எடுக்கும்போது அந்த 2 சார்ஜஸ்க்கு இடையில் அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்கும். நம்ம ஆல்ரெடி படித்தோம். அட்ராக்ஷன் இருக்கும், ரிப்பல்ஷன் இருக்கும். அதாவது நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா ரிப்பல்ஷன் பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்ததுன்னா அட்ராக்ஷன் பண்ணும். இப்போ 2 சார்ஜஸ்க்கு இடையில் என்ன நடக்குது, கண்டிப்பாக அட்ராக்ஷனும் இருக்கும், அது கூட ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். 2 சார்ஜஸ்னா அட்ராக்ஷன் இருக்கும், அதே போல் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த ஃபோர்ஸ்ன்றது என்ன அப்படின்றது தான் கூலும்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பா. எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், 2 சார்ஜஸ் இருக்குது, அது 2 சார்ஜஸ்க்கு இடையில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் வந்து கூலும்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இயர் ஆஃப் 1786 இந்த கூலும் இயர்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிங்க, முக்கியமானது. The Coulomb deduced the expression for the force between the 2 stationary point charges in vacuum. ஸோ வேக்யூம் அப்படின்னா ஏரே இல்லாத இடம். வேக்யூம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸில் நிறைய முறை சொல்லியிருப்போம். வேக்யூம் அப்படின்னா அந்த பிளேஸில் ஏரே இருக்கக்கூடாது, காற்றே இல்லாத ஒரு பக்கத்து தான் வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். Consider 2 point charges Q1 and Q2 are rest in the vacuum and separated by distance of r as shown in the figure 1.2. According to the Coulomb, the force on the point charges Q2 exerted by the another point Q1 charges, that is F21 is equal to K Q1 Q2 divided by R square R12. அதாவது 2 சார்ஜஸ் நம்ம எடுக்கிறோம். ஒன்று வந்து Q1 சொல்லியிருக்காங்க, இன்னொன்று வந்து Q2 சொல்லியிருக்காங்க. 2 சார்ஜஸ் எடுக்கும்போது அந்த 2 சார்ஜஸ்க்கு இடையில் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது Q1 இது Q2 அப்படின்னா கண்டிப்பாக Q2 அப்படின்றது Q1க்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. Q2 அப்படின்றது Q1க்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், அதாவது சார்ஜ் Q2னால Q1ல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், தட் இஸ் F21, தட் இஸ் ஈக்குவல் டு K into Q1 Q2. Kன்றது இங்கே கான்ஸ்டன்ட். என்னன்னா F21 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கொடுக்கும்போது அந்த கான்ஸ்டன்ட் Kன்றது வராது, பட் ஈக்குவல்ட்டாக மாறும்போது அந்த Kன்றது வரும். ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜஸ், தட் இஸ் சார்ஜ் 1 சார்ஜ் 2, தட் இஸ் Q1 அண்ட் Q2 ரெண்டுமே என்னன்னா மல்டிப்ளைல இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜஸ்
டிவைட் பைல என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் இருக்குது, தட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு. கண்டிப்பாக 2 சார்ஜஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 2 சார்ஜஸ் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுக்கிறாங்க. ஸோ 2 சார்ஜஸ் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணினா அது வந்து உங்களுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு. ஏன்னா டிவைட் பைல இருக்கிறது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, மேலே இருக்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. ஸோ அப்போ எஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா that is directly proportional to product of the 2 charges and inversely proportional to square of the distance. This is the definition for the Coulomb's law. Very 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 important. And the definition in the equation is முடிஞ்சது Coulomb's law. Very 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 important 2 more questions. Where இதில் வந்து R12 அப்படின்றது ஒரு யூனிட் வெக்டர் ஒன்று ஆட் பண்ணுவாங்க. தட் இஸ் R12 கேப் அப்படின்ற யூனிட் வெக்டர். கண்டிப்பாக அந்த கேப்ன்றதை நீங்கள் போகணும் யூனிட் வெக்டரில். Very very important, இந்த கேப் நீங்கள் போகணும். So where R12 is the unit vector is directed from the charge Q1 to the charge Q2 and K is the proportionality constant. Okay, K என்றது proportionality ஒரு constant. This Q1 அதை கொடுத்துருக்காங்க, 2 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. 2 சார்ஜஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கு 2 சார்ஜஸ்க்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து R அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. வர ஃபோர்ஸ் இந்த சைடு இருக்கும் உங்களுக்கு, தட்ஸ் F21 ஃபோர்ஸ். ஏன்னா Q1 Q2 இடையில ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, next important aspects of the Coulomb's law. This is வந்து very very important, ஒரு பிக் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ Coulomb's law நம்ம படித்தோம். இந்த Coulomb's law வந்து நான் சம் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 8 or 9 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 9 பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Coulomb's law says that the electrostatic force is directly proportional to the product of the magnitude of the 2 charges, magnitude of the 2 point charges and inversely proportional to the square of the distance between 2 pointers. இதுதான் நான் சொன்னேன். அந்த ஃபார்முலாலேருந்து நீங்கள் இந்த பாயிண்ட் எழுதலாம். என்னன்னா இந்த Coulomb's law என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Coulomb's law states that the electrostatic state Coulomb's law கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த வேல்யூ இந்த பாயிண்ட் தான் எழுதணும். ஸ்டேட் Coulomb's law கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் தான் ஃபஸ்ட் பாயிண்ட் தான். ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டேட் Coulomb's law கேட்டாங்கன்னா இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் தான் நீங்கள் எழுதணும். இதை எழுதிட்டு நீங்கள் மேலே ஒரு ஃபார்முலா நான் சொன்ன பாரு, this F21 is equal to K into Q1 Q2 by R square into R12 கேப் யூனிட் வெக்டார் வரும். ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதணும். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2 exerted by the charge Q1 is always lies along the line. இப்போ ஃபோர்ஸ் நம்ம ஆக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2 exerted by the charge Q1, கண்டிப்பாக Q2னால Q1க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஆல்வேஸ் லைஸ் along the line. ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, okay, joining the 2 charges. The R12 is the unit vector pointing from the charge Q1 to the Q2. It is shown in the figure. Likewise, the force on the charge Q1 exerted by the Q2 along minus R2, R12 is the direction opposite to the R12. இப்போ Q1னால Q2 ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா this யூனிட் வெக்டர் வந்து R12 அப்படின்னு வரும். Q2னால Q1க்கு ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா this is நெகட்டிவ் ப்ளஸ் R12ன்னு வரும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், இதில் SI யூனிட்ஸ் K is equal to, நம்ம ஆல்ரெடி சொன்னால் தான் K is வந்து ஒரு கான்ஸ்டன்ட். என்னென்னா நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈக்குவல்டாக மாற்றும் போது ஒரு Kன்ற கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். ஸோ அந்த Kயோட வேல்யூ என்னென்னா திஸ் இம்பார்ட்டன்ட் வேல்யூ 1/4πε0. இந்த வேல்யூ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, SI யூனிட்ஸ் தட் Kயோட வேல்யூ அண்டு அதனோட வேல்யூ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தட் வேல்யூ இஸ் 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ் 2. 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ் 2. இந்த வேல்யூ அண்டர்லைன் பண்ணி ஹியர் epsilon naught is the permeability of the free space of the vacuum and its values. அதே போல இதில் epsilon naught ஓட வேல்யூ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. epsilon naught ஓட வேல்யூ 1/4πk, that is equal to, that value is 8.85 × 10⁻12 கூலும் நியூட்டன் இன்வெர்ஸ் 1 மீட்டர் இன்வெர்ஸ் 2. இந்த யூனிட் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ epsilon naught வேல்யூ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. that is 1/4πk. K ஓட வேல்யூ 1/4π epsilon naught. epsilon naught ஓட வேல்யூ 1/4πk. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா Kயோட வேல்யூ 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ் 2. ஸோ எப்சிலானோட வேல்யூ 8.85 × 10⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் 2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் வேல்யூ அண்டர்லைன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் fourth point, the magnitude of the electrostatic force between the 2 charges each of 1 coulomb and separated by distance of 1 meter calculated as follows. இப்போ ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னா தட்ஸ் 1 கூலும், சார்ஜ் வந்து 1 கூலுமாக இருக்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஃபோர்ஸ் நம்ம ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா F is equal to K × Q1 Q2 by R square. Kயோட வேல்யூ தான் என்னது 9 × 10⁹. அண்ட் வந்து Q1 Q2, Q1ஓட சார்ஜ் வந்து 1 கொடுத்துட்டாங்க, Q2ஓட சார்ஜ் வந்து 1, அதான் நம்ம கொடுத்துருக்கோம். டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து டிஸ்டன்ஸ் ஆரோட வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 ஸ்கொயர் 1 தான் மாறும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். ஸோ வர வேல்யூ 9 × 10⁹ நியூட்டன். எப்பயுமே ஃபோர்ஸோட யூனிட் இஸ் அ நியூட்டன். அந்த யூனிட் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட், திஸ் இஸ் a huge quantity almost equivalent to the weight of the 1 million ton
we never come across 1 coulomb of the charge in practice. Most of the electrical phenomena in day-to-day life involve electrical charges of the order எவ்வளோனா that's micro coulomb. ஸோ எவ்வளோ ஆர்டர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அது வந்து 1 மைக்ரோ கூலும் இருக்கும் ஆர் அதை நியூட்டன் கூலும் நேனோ கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் the SI unit of Coulomb's law vacuum. வேக்யூமில் கூலும்ஸோட வேல்யூ தட்ஸ் F21 is equal to 1/4 epsilon naught Q1 Q2 by R square R12. இந்த இது Kவோட வேல்யூ 1/4 epsilon naught. இதில் in medium of the permittivity epsilon naught the force between the 2 point charges given by that is also F21 is equal to 1/4 epsilon naught Q1 Q2 by R square R12. Since இதில் epsilon is greater than epsilon naught இருக்கும்போது the force between the 2 point charges in the medium other than vacuum is always less than that of the vacuum. We define that the relative permittivity of the given medium that is epsilon naught value total epsilon by epsilon naught வரும் or epsilon அப்படின்னு கேட்டாங்கன்னா epsilon r into epsilon naught. For the vacuum of the airல அதோட வேல்யூ epsilon r is equal to 1 and for all other mediaல epsilon r வேல்யூ 1 ஓட அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இன்றைக்கி என்னென்ன நான் கிளாஸ் எடுத்தனோ அது எல்லாமே ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கூலும்ஸ் லா. வாட் இஸ் கூலும்ஸ் லா நோட் பண்ணிங்க. ஸோ டெய்லி எடுக்கிற கிளாஸஸ் டெய்லி உங்களுக்கு ஹோம்ஒர்க் போகணும், டெய்லியுமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, டுடேஸ் ஹோம்ஒர்க் கூலும்ஸ் லா அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன்றைக்கி எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தனோ அத்தனை பாயிண்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7.